சீதாராமன் சீரியல் நவம்பர் 20 எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாங்க. சீதா ராஜசேகரை பார்க்கவும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒரு கோர்வையா சொல்லுமா அப்படின்னு கேட்க சீதா நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே கோர்வையா சொல்றாங்க. உடனே இது எல்லாத்தையும் கேட்டு ராஜசேகருக்கு பயங்கரமா டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல கரெக்டா ராமும் வந்துடுறாங்க. மாப்பிள்ள, கடத்தினவங்க கண்டிப்பா பணத்துக்கோ நகைக்கோ ஆசைப்பட்டு கடத்தல, சீதாவை உயிரோட புதைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பா அவங்களோட நோக்கம் பணமோ நகையோ கிடையாது, சீதாவை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராஜசேகரன் தெளிவாக ராம் கிட்ட சொல்லி புரிய வைக்க ராம் எந்த பதிலும் பேச முடியாமல் நிற்கிறாங்க. சீதாக்கு எதிரின்னு யாருமே கிடையாது மாப்பிள்ள, சீதாவை பிடிக்காதவங்க உங்கள் வீட்டு ஆளுங்க மட்டும்தான் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட ராஜசேகரன் சொல்லவும் ராம்குள் லைட்டாக அப்படியே டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த நிமிஷத்துலேருந்தே இந்த கேஸை நான் டீல் பண்ணுறேன். இன்னும் 24 மணி நேரத்தில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யார் கூலி கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும். அந்த உண்மை தெரிய வரும்போது எல்லாருக்கும் பெரிய ஷாக்காக இருக்கும். சீதா, இனி நீ இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லை ஏன் கூட வர்றதாங்கிறத நீ தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். சீதா யாரும் இல்லாத அனாதைன்னு நினச்சாங்கல்ல, அப்படியெல்லாம் இல்லை. அவளுக்கும் ஒரு அப்பா இருக்கான், அவனும் போலீஸ்காரன்தா, அவனுக்கும் புத்தி இருக்கு. அவனும் பல கேஸுங்களை டீல் பண்ணி பல கொலகாரங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கான், பல பேரை ஓட விட்டு சுட்டிருக்காங்கிற உண்மை 24 மணி நேரத்தில் தெரியும். கண்டிப்பாக தெரியும். கொலகாரங்களை பிடிக்காம இந்த ராஜசேகர் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் அப்படின்னு ராஜசேகரன் சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக பிடிக்கணும், கையில் காப்பு போடாமல் விடக்கூடாதுங்கிறாங்க துரை. அதுக்கப்புறம் ராஜசேகரன் தனியாக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உங்கள் ஏரியாவில் உள்ள அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அர்ச்சனா இது எல்லாத்தையும் சைலண்ட்டாக நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போ அர்ச்சனாவோட மொபைல் கீழே விழுகவும் அந்த சவுண்டு கேட்டு ராஜசேகரன் திரும்பி பார்க்குறாங்க. அர்ச்சனா மெதுவாக அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே ராஜசேகரனுக்கு பயங்கரமாக டவுட் வருது. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.